ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேஜ் வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் ஆக்குவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தது ஒன்றே ஒன்று தான், இதில் மட்டும்தான் ப்ராப்ளம். மற்ற எல்லாத்துமே நீட்டாக இருக்குது, இதில் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதில் ப்ராப்ளம்னா, நான் வந்து கரெக்டாக வந்து 425 சைஸுக்கு வந்தால் மட்டும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை நான் பெருசு பண்ணேன் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நமக்கு எப்போ கரெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த டேப்லெட் சைஸ் வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம சைஸ் மேலே மேலே போனால் தான் நமக்கு இந்த மாதிரி நார்மல் ஆகுது. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 768 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 3 லைனோ 4 லைனோ இந்த மாதிரி எதாவது பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நமக்கு தெரியும் இந்த 768 அப்படிங்கிறது தான் நம்மளோட மேக்ஸிமம் லென்த்து. ஸோ மேக்ஸிமம் சைஸ் இது வரைக்கும் இப்படி தான் இருக்குது. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 768 வரைக்கும் இப்படி தான் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து மீடியா கொரிஸில் மேக்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா சிம்பிளாக அட்டு போட்டு மீடியா இது உள்ளே வந்து மேக்ஸ் வித் அப்படின்னு போட்டு இதில் வந்து 768 px யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் மினிமம் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 768க்கு மேலே இருக்கிறத எடிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் இப்போ எனக்கு 768க்கு மேலே இருக்கிறத எடிட் பண்ண வேணாம், அதுக்கு கீழே இருக்கிறத மட்டும் தான் எனக்கு எடிட் பண்ணோம். ஸோ 768 போட்டுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி இது உள்ளே வந்து இப்போ நம்ம என்ன எடிட் பண்ணோம், இந்த இதை எடிட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பேரலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதுக்கு நம்ம பேரலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். அது உள்ளே வந்து H1 கரெக்டாக. ஸோ பேரலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் H1 அப்படிங்கிற இது. இப்போது இதில் நம்ம வந்து சைஸ் செட் பண்ணலாம். சிம்பிளாக ஃபாண்ட் சைஸ் நம்ம செட் பண்ணுவோம். ஒரு 20 px செட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நமக்கு இந்த சைஸ் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சின்னதாக இருக்குது. இது நம்ம சின்னது பண்ணி பார்க்கலாம். இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபாண்ட் சைஸ் சின்னதானாலும் இது வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இது பிகாஸ் வந்து இது பேடிங்னால தான். ஸோ பேடிங்னால ரொம்ப அதிகமாக பேடிங் விழுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேரலெக்ஸில் பேடிங் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேடிங் எவ்வளோ இருக்குது, 160 px இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேடிங்கை வந்து ஒரு 60 pxஆக மாற்றினேன் அப்படின்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. பட் மார்ஜினில் வந்து எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், மார்ஜின் வந்து டாப்பில் வந்து நான் வந்து பர்சன்டேஜ் கணக்கில் வைக்கிறேன். ஒரு 15% அப்படி பண்ணால் எல்லா டிவைஸுக்கும் ஒரு கரெக்டான இது வரும். ஸோ பர்சன்டேஜ் வந்து ஒரு 20 வச்சு பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம். 25. ஐ திங்க் இது ரெஃப்ரெஷ்ஷே ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மார்ஜின் டாப் ஓகே நான் இதில் வச்சேன் அப்படின்னா இதுக்கு எனக்கு மேலே இருக்கிறது தான் மாறும். ஸோ நான் H1ல் மார்ஜின் டாப் வைக்கிறேன், அப்போ தான் ஒர்க் ஆகும். இதில் வந்து 15% வைக்கிறேன். ஓகே, இதில் வந்து 25% வச்சு பார்ப்போம். ஓகே, ஸோ 25% வச்சேன் அப்படின்னா ஓரளவுக்கு எக்ஸாக்டாக இருக்குது. இப்போ இதை பெருசு பண்ணி பார்ப்போம். ஸோ பெருசு பண்ணால் நார்மலாக இருக்குது, மிடில் இருக்குது. கொஞ்சம் பெருசு பண்ணால் இப்போ இது சைஸுக்கு போன அப்புறம் இது நார்மல் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போது நம்ம இதை யூஸ் பார்க்கலாம். இப்போது நார்மலாக இப்படி இருக்கா, இப்போது இந்த நார்மல் அனிமேஷன்ஸ் எல்லாம் வருது. இப்போ நம்ம இதை சின்னது பண்ணுவோம். இப்போ நார்மலாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு டேப்லெட்டோட சைஸ் போக போக கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆகுது. அந்த டைமில் இப்படி இருக்குது. ஸோ இது ஓகே தான். நெக்ஸ்ட்டு கீழே போனோம் அப்படின்னா போக போக இது பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இது கீழே கீழே போக போக நமக்கு இதான் மேக்ஸிமம். இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சைஸ் வந்து எக்ஸாக்டாக நமக்கு என்ன தேவையோ அது இருக்குது. இந்த மாதிரி ஸ்க்ரீனை தாண்டிலாம் போகல. கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு, இந்த ஃபூட்டரும் நல்லாயிருக்கு. ஸோ ஃபூட்டரும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. மீதி இருக்கிற எதுக்குமே நம்ம வந்து மீடியா கொரிஸ் கொடுக்குங்கிற அவசியமே இல்லை. பிகாஸ் இது எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், மெனு கரெக்டாக இருக்குது, ஸ்லைடர் கரெக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த பேரலெக்ஸ் எஃபெக்ட்டும் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். அதே டைமில் இது கீழே இருக்கிறதும் இந்த லயன் பார்டர் போட்டு நமக்கு நீட்டாகவும் இருக்குது. இப்போ நமக்கு இதை பெருசு பண்ணாலும் நமக்கு ஒரிஜினலாக வருது, சின்னது பண்ணாலும் அது நார்மலாக இருக்குது. மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிவ் இருக்குது. பிகாஸ் அது எல்லாமே பூட் ஸ்டாப்புங்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிவ் இருக்குது. நம்ம இது மட்டும் தான் பூட் ஸ்டாப்பை யூஸ் பண்ணல. இந்த பேரலெக்ஸ் எஃபெக்டை மட்டும் நம்ம பூட் ஸ்டாப் பண்ணாமல் நம்மளே ஓனாக யூஸ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அதனால தான் இதுக்கு மட்டும் ரெஸ்பான்சிவ் வந்து நம்ம கொடுக்குறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நமக்கு வேலை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களே எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க.
இப்போ பேரலக்ஸ் எஃபெக்டை மட்டும் நம்ம வந்து பூட் ஸ்டாப் இல்லாமல் நம்ம எக்ஸ்டர்னலாக டெவலப் பண்ணால இதை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேரலக்ஸ் இதாக ஆக்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த மீடியா கொரிஸை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக பண்ணிட்டோம். ஸோ மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளோ சிம்பிள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்து வந்து நிறையா இந்த ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த மீடியா கொரிஸை இன்னும் நிறையா யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்.